பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சூரியனுக்குரிய நாள். மிக மகிழ்ச்சிகரமான இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நாங்கள்லாம் பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணி மந்திர ஜபங்கள், அதாவது காயத்ரி மந்திர ஜபம் பண்ணி பகவானை நினச்சி தியானம் பண்ணும்போது எங்களுக்குள்ளே தெரிஞ்சும் தெரியாமல் செய்த கர்ம வினைகளிலிருந்து வெளியே வாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு வழியை என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருக சுவாமிகள் அவர்கள் எங்களுக்கு மனம் வந்து கொடுத்திருக்கிறார். மகாசக்தி படைத்த இந்த மந்திரத்தை நாங்கள் பாராயணம் பண்ணி தியானம் பண்ணும்போது நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்ம வினைகள், பாவ வினைகளிலிருந்து வெளியே வந்து எங்களுக்குள் அடங்கி ஒடுங்கி செயலற்றுக்கு வந்த உயர்ந்த ஆத்ம சக்தி வெளிப்படைஞ்சி நாங்கள் தெரியாமல் செய்த கர்ம வினைகளை சங்காரம் பண்ணி ஞானத்தோடு வாழக்கூடிய, அதாவது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம். அப்போ இந்த ஞானத்தை, பாவத்தை சங்காரம் பண்ணி ஞானத்தை கொடுக்கக்கூடிய சிவமாக இந்த காயத்ரி மந்திரம் மாறுது. மந்திரங்களின் நான் காயத்ரி அண்டு சாஸ்வதம் உரைத்த கிருஷ்ண பரமாத்மா காக்கும் கடவுளாக இருந்து அந்த பாவங்களை சங்காரம் பண்ணும்போது சிவனாக மாறி ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம். அப்படிப்பட்ட மகா மந்திரம் நம்மளுக்கு இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என் குருநாதர் பல அவதாரங்கள் பண்ண மகாபுருஷர், அவர் கலியுகத்தில் அவதாரம் பண்ணி எங்களுக்கு இந்த இயந்திரமான கலியுகத்தில் துன்பங்கள், வேதனைகள், வறுமை, சாக்காடு, பொருளாதார பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் உள்ள இந்த மனநிலையிலிருந்து வெளியே வாரத்துக்கு மிக இலகுவானது என்ன அப்படின்னு சொல்லி தான் பெற்ற இன்பம் பெருக கையை கொண்டு தான் பெற்ற அந்த தன்மையை மண்ணுலகம் ஃபுல்லாக போதிச்சார். அடியேனும் அதை பருகிறதுக்கு பெரும் பாக்கியம் கிடச்சி கடந்த 21 வருடங்களாக எந்த சுயநலம் எதிர்பார்ப்பும் இல்லாமல் அண்டிவார மக்களுக்கு அதை உபதேசம் பண்ணி யாகங்கள், யக்ஷங்கள் செய்ய வச்சு, தான தர்மங்கள் செய்ய வச்சு, தியான யபங்களில் ஈடுபடுத்தி கர்ம வினைகளை அகற்றி அவர்கள் வாழும் வரை குடும்பம், பிள்ளைகள், சகல இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஞானத்தை பெற்று வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகா மந்திரத்தை பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட மகா மந்திரத்தை என் குருநாதர் உலகம் ஃபுல்லாக போதிச்சு வாழும் வரை சகல சௌவாக்கியங்களும் வாழ்ந்து ஞானத்தை பெறக்கூடிய மகா மந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதாவது ஞானானந்தகிரி சுவாமி சொல்லியிருக்கிறார், 5 பேர் வாழ்கின்ற வீடு, அறிவான பொருள் ஒன்றை தேடு, பஞ்சி போல் பறந்திடும் வாழ்க்கை, நாளை பாரிலமன் வந்தா காடு அப்படின்னு சொல்லி ஞானானந்தகிரி சுவாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது அவன்டா 5 பேர் வாழ்கின்ற வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் வாழ்கிறோம். அதாவது கண், மூக்கு, வாய், செவி, பாருங்கள், உடம்பு, உணர்வு, டேஸ்ட்டு, இதுகள் மூலம் பாருங்கள் இந்த 5 பேரும் எங்களை 5 பக்கம் இழுக்க பார்க்கலாம். மயக்கி, அதை கண் பார்த்து மயங்கி வெளியில் நாங்கள் எங்கள் மனத்தை அது கட்டுப்பாட்டு கொண்டு வந்து எங்களுக்கு துன்பங்களை கொடுக்கலாம். செவி மூலம் பாருங்கள், இசைகள் மூலம் எங்களுக்கு பாருங்கள் மனத்தை அந்த பக்கம் கொண்டு போக வச்சு மனத்தை கட்டுப்பாட்டு கொண்டு வந்து அது மூலம் எங்களுக்கு பாவத்தை செய்ய வைக்கலாம். அது மாதிரி உணர்வு மூலமும், அது மாதிரி சுவைகளை கூட பாருங்கள் சுவைச்சு அந்த சுவை மூலம் பாருங்கள் மனத்தை கட்டுப்பாட்டு கொண்டு வந்து எங்களை மறந்து நாங்கள் அதில் அடிமையாகி அதுக்கு பின்னால் போய் பாவம் செய்கிறது வைக்கலாம். அது மாதிரி மூக்கு நுகர்ந்து நல்ல மனங்களை, கிட்ட மனங்களே ஏதோ அதை நுகரக்கூடிய அளவில் நுகர்ந்து அந்த பக்கம் கொண்டு போய் எங்களை மனத்தை கட்டுப்பாட்டு கொண்டு போய் எங்களை பாவங்கள் செய்ய வைக்கலாம். அப்போ இந்த மனத்தை பாருங்கள், இந்த 5 பேர் வாழ்கின்ற வீட்டில் 5 பேர் யாரெண்டான இந்த மனத்தை கட்டுப்பாட்டு கொண்டு வந்து அது மூலம் எங்களுக்கு பாவங்கள் செய்ய வைக்கலாம். அப்போ அந்த மனத்தை கட்டுப்பாட்டு கொண்டு வந்து தான் இந்த ஆவிகள் எல்லாம் மனச்சலனம் கூடியவர்களுக்கு ஆவிகள் பூர்ற
ஒரு அதிகமாக இப்போ பாருங்கள் நித்திரை குறைவு, நித்திரை இல்லை பிஸியான உலகத்தில் வேலை வேலைண்டு ஓடி மன சக்தி குறைஞ்சி அவங்களுக்கு நித்திரை கொள்ள முடியாத அளவுக்கு நித்திரை தூக்கம் வருதில்லை. அப்படி பல பேரை நம்ம சந்திக்கிறோம். அப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் காரணம்னா மனப்பலம் குறையும் போது, ஆன்ம பலம் குறையும் போது மனம் இந்த உடலை கொண்டு இயக்கிறத மனம் ஆன்மாவாகிய உணர்விலிருந்து அந்த சக்தியை மனம் எடுத்து இந்த உடலை புலங்கள் மூலம் இயக்கிறதுக்கு மாதிரி எங்களை வடிவமைச்சிருக்கார் கடவுள். அப்படி அந்த வடிவமைச்ச பாருங்கள் அந்த தன்மையை கண்டவர்கள் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் கண்டுதான் இந்த மனம் பாருங்கள் உணர்வு மூலம் இந்த மனம் இந்த புலங்கள் மூலம் ஆசை பற்று பாசங்கள் மூலம் உலகத்து பக்கம் போய் இந்த மனத்தை அடிமையாக்கி மனப்பலம் குறையும் போது ஆவிகள் வந்து பூந்து அதே மாதிரி பாருங்கள் எங்களுக்கு பாவங்கள் மனப்பலம் குறையும் போது பாவங்கள் செய்ய வச்சு எங்களுக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டு அதே திருப்பி எண்ணெய் வச்சு திங்க் பண்ண வச்சு அதுக்கு அடிமையாகி இறுதியில் நாங்கள் அழிந்து போகிறோம். அப்போ அந்த 5 பேர் வாழ்கின்ற வீட்டில் அறிவான ஒரு ஆள் இருக்கார். அந்த அறிவான பொருளை தேடு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை தான் தேடுற பாருங்கள். சாமி யார் எங்கே இருக்கிறார் அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ளே தேடுற. அந்த சாமி யாருன்னு சொன்னால் அந்த சாமி யாருன்றா அந்த உணர்வு மயமான அறிவுமயமான மகாசக்தி எங்களுக்குள்ளே இருக்கு. அதை நாங்கள் தேட ஆரம்பிக்கும் போது அந்த உணர்வு மயமான அறிவுமயமான மகாசக்தி அந்த உணர்வுக்கு பேர் தான் சாமி அப்படின்னு சொல்லணும். சாமி யார் அப்படின்னா ஒரு கடவுள், எந்த உருவம் இல்லாத ஒரு அருவம். அந்த உருவத்துக்குள்ளே இருந்து அவரை செயல்படுத்துகிறார். அப்போ அந்த உருவமாகிய அந்த எங்களுக்கு மனித சரீரம் எடுத்திருக்க அந்த சரீரத்தில் 5 பொறிகள் 5 புலங்களை வச்சு மனத்தில் 6வது அந்த மனத்தின் மூலம் 5 பொறிகளை இயக்குற அந்த மனம் ஆன்மாவிலிருந்து சக்தி எடுத்து இந்த உடம்பை இயக்குறார். அப்போ அந்த மனம் பாருங்கள் பலம் குறையும் போது இந்த புலங்கள் பக்கம் போய் உலகத்து பக்கம் போய் ஆசைகளுக்கு அடிமையாகி பிறகு மனப்பலம் குறையும் போது பாவங்கள் செய்கிறார். பாவங்கள் செய்யும் போது உலகத்தில் துன்பம், வேதனைகள், வறுமை, பொருளாதாரம் இப்படி பிரச்சனைகள், ஆசை கூட துன்பம் கூடி வருமா, ஆசை விட ஆனந்தமே அப்படின்னு சொல்லி இடைக்காட்டு சித்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த ஆசைகளை கூட்டி பாருங்கள் எங்களை பாவம் செய்ய வச்சு இறுதியில் நாங்கள் பாருங்கள் வேதனைப்பட வச்சு எங்களை அப்படியே அழிக்கிறாரு. அப்போ அதிலிருந்து வெளியே வாரத்துக்காக தான் 5 பேர் வாழ்கின்ற வீடு. அறிவான பொருள் ஒன்றை தேடு, பஞ்சி போல் பறந்திடும் வாழ்க்கை, நாளை பாரில் எமன் வந்தா காடு. அப்போ எந்த சந்தர்ப்பத்திலையும் எமன் இந்த உலகத்தில் வரலாம். இயற்கை சீற்றங்கள் மூலமோ, ஹார்ட் அட்டாக் மூலம், விபத்துகள் மூலம் எந்த ரூபத்தில் எமன் வரலாம். அப்போ எந்த ரூபத்தில் எமன் பாரத்துக்குரிய காரணங்களாக இருக்கிறது எங்களோட 5 பொறிகள். அந்த 5 பொறிகள் பாருங்கள் எங்களை கொண்டு மயக்கிறோம். எப்படி மனப்பலம் குறைஞ்சால் மனம் அந்த 5 பொறிகளை இயக்க வேண்டிய மனம் அதுக்கு அடிமையாகி மனம் போன போக்கெல்லாம் போய் அழிவுப்பாதையை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி என் குருநாதர் சொல்வார். அப்போ அந்த மனத்தை பாருங்கள் உள்முகமாக அந்தராத்மாண்டா அந்தரண்டா உள்ளுக்குள்ளே உள்முகமாக திருப்பி பாருங்கள் அந்த உணர்வோட தொடர்பு கொண்டு எங்கள் மனதில் இருக்க சித்தத்தில் இருக்க அந்த கர்ம வினைகள் எல்லாம் உள்முகமாக தொடர்பு கொள்ளும் போது பாருங்கள் சூரியனை கண்ட பனி போல சூரிய சக்தியாகிய காயத்திரியாகி ஆன்மா, அந்த ஆன்மாவோட சூரியனோட நம்ம மனம் தொடர்பு கொள்ளும்போது உள்முகமாக தொடர்பு கொள்ளும்போது இந்த புலங்களை கொண்டு பாருங்கள் ஆசை மூலம் செய்த கர்மாக்கள் தானாக இருந்து வெளியில் விடுபட்டுரும். அப்போ எங்களை அந்த திசையை திருப்புறத்துக்கு அதுதான் தவம் அப்படி சொல்கிறோம். தவமும் தவமுடையா இருக்குண்டு. அப்போ எல்லாருக்கும் தவம் பண்ண அது அந்த சந்தர்ப்பம் வராது. ஏனெண்டா அந்த அளவு சூழலில் மக்கள் இப்போ இல்லை, இயந்திரமாக இருக்கார்கள். அந்த நாளில் போய் காடு மலைகளில் போய் தவம் பண்ண இந்த நாளில் பாருங்கள் அப்படி போகிறதுக்குரிய வழி இல்லை. நம்ம இங்கே இருந்து கொண்டே வீட்டில் இருந்து கொண்டே காலையில் ஒரு 4 மணி கிளம்பி ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொள்ளலாம். நாங்கள் பாருங்கள் ஒன்று சுவாசத்தை நம்ம கவனிக்கலாம், அப்படி இல்லாட்டி புருவ மத்தியை கவனித்து நாங்கள் தவம் பண்ணி வரக்குள்ளே இந்த 5 பொறிகள் வெளியில் இழுப்பாங்க. ஆனால் நாம் மனத்தை பொறுமையாக கவனித்து வரக்குள்ளே அந்த ஆன்மாவோட சக்தி மனத்துக்கு பலங்கூடும் போது ஆன்ம சக்தியாகிய உணர்வு மனத்துக்கு இழுத்தெடுத்து மனம் சக்தி வரும்போது இந்த புலங்களுடைய பலம் அப்படியே மெல்ல மெல்ல குறைஞ்சி வந்து மனம் புலங்களை இயக்கிற அளவுக்கு வரும்போது நம்மளுக்கு பாருங்கள் ஞானம் கிடைச்சிடும். அப்போ அந்த அறிவு வந்துடும். அந்த ஆன்மாவுக்குரிய அந்த சரியான அறிவு பாருங்கள் மனம் இந்த பக்கம் போய் சாந்திரிக்கத்தால் அந்த அறிவை நமக்கு அந்த பிற விடாமல் அந்த மாயையாகிய பாவங்கள் நம்மளை துன்பப்படுத்தி கொண்டு ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்வார்கள்.
அப்போ நாங்கள் இந்த புலங்களை இந்த பக்கம், அதாவது மனத்தை ஆன்மா பக்கம் உள்முகமாக திருப்பும் போது, ஆன்ம சக்தி பெறும்போது, நாங்கள் மனப்பலம் பெறும்போது, மனம் பாருங்கள் தன்னுடைய புலங்கள கட்டுப்பாடிலிருந்து வெளியே வந்து ஞானத்தின் மூலம் மனம் புலங்களை இயக்கிற அளவுக்கு வந்துடும். மனம் இல்லாமல் வாழையில எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா அந்த எண்ணத்தை சீரமைச்சா மனம் பாருங்கள், மனம் மாறினால் வாழ்க்கை மாறிடும். அப்போ மனத்தை நம்ம உள்ளுக்குள்ள இருக்க மனத்தில் இருக்க பதிவுகளை மாற்றுவதற்காக தான் மிக லேசாக பாருங்கள் சித்தர்கள் யோகிகள் அவர்கள் கண்டுபிடித்த வழிகளை சொன்னார். அவர்கள் எப்படி போய் அவங்க குருநாதர்கிட்ட இந்த வழியில் போய் கண்டுபிடிச்சார்கள் என்று சொல்லி அவர்கள் மண் உலகத்துக்கு ஒரு ஆளும் ஒரு போதிச்சார்கள். எப்படி கண்டுபிடிச்சா இப்படி போனால் இப்படி வரலாம்ட்டு போதிச்சார்கள். அது மாதிரி என் குருநாதர் பாருங்கள், அவருடைய குருநாதராகி அம்பத்தூரில் கண்ணைய யோகி மகரிஷியில் அகத்தியரால் ஆட்கொள்ளப்பட்டு இப்போ ஒரு அம்பத்தூரில் கண்ணைய யோகி மகரிஷியில் போய் இதுதான் என்னுடைய குருநாதர் என்று சொன்னோடனே அங்கே போய் அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சி அவர் மூலம் பாருங்கள் காயத்ரி ஜபம் பண்ண வச்சு அவர் உள்முகமாக தவம் பண்ண வச்சு காயத்ரி தேவியில் அந்த சக்தியை நேரடியான தரிசனம் பெற்று அந்த சித்திகள் சகல சித்திகளும் அட்டமா சித்திகள் வந்து சகல எல்லாத்தையும் உலகத்தில் கழிக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் வச்சு ஒரு அவதார புருஷராக பாருங்கள் வந்து இந்த உலகத்துக்கு அவருக்கு வழிகாட்டினார். பல வழிகளை காட்டினார். என்ற பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறதால பழி யாகங்கள் யக்ஷங்கள் தியான யவங்கள் எல்லாத்தையும் காட்டினார். தான தர்மங்கள் செய்ய வச்சு எப்படி இந்த கர்மாக்களை மனதிலிருந்து போக்காட்டலாம்னு சொல்லி பல வழிகளை காட்டி இறுதியில் பாருங்கள் யோகத்தின் மூலம் தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேரானந்த நிலை அடைவது தான் இறுதி கட்டம். அப்போ பாருங்கள் அந்த எண்ணங்களை கடந்து, அப்போ எண்ணம் மனதில் இருக்கி, அப்போ அந்த தியானத்தின் மூலம் பாருங்கள் தவத்தின் மூலம் ஆன்மாவை நோக்கி உள்முகமாக நம்ம தவம் பண்ணும்போது எண்ணங்களை கடந்து பேரானந்தமாகி ஆன்மாவோட ஐக்கியமாகும் போது ஒரு ஞானம் வரும். அறிவு வந்து பிறகு நாங்கள் உலகத்தில் பாருங்கள் இந்த மனத்தை கொண்டு புலங்களை கொண்டு உலகத்தில் அறிவால் இந்த புலங்கள் மனம் போன போக்கெல்லாம் போகவிடாமல் மனத்தை எங்கட பக்கம் கொண்டு வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி மனம் இயங்குற, அதாவது எங்கள் வண்டி கார் டிரைவர் நம்ம எங்களோட காருக்கு நான் ஒரு டிரைவர் வச்சுருக்கோம். அவர் சொல்கிற மாதிரி பாருங்கள் நாங்கள் போனால் எங்கள் வாழ்க்கை எப்படிக்கும் சரியாக போகாது. அப்போ அந்த டிரைவர் நாங்கள் சொல்கிற மாதிரி தான் வண்டியை ஓட்டணும். அது மாதிரி இப்போ அந்த டிரைவர் ஆகிய மனம் பாருங்கள் எங்களை அவர் போன போக்கெல்லாம் எங்களை கொண்டு போய் துன்பங்களுக்குள்ளே போய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கோம். அதிலிருந்து நாங்கள் வாரத்துக்கு நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த மனம் இயங்குறதுக்கு அந்த டிரைவராகிய மனம் இந்த உடலுக்குரிய டிரைவராகிய மனம் இயங்குவதற்கு நாங்கள் அவரை ஒரு குருவிட்ட போய் அந்த குரு மூலம் எங்களுக்கு உதவியால் உள்முகமாக தவம் பண்ணி அந்த ஆன்மாவோட சக்தியை மனம் பெற்று மன சக்தி பெற்று மனமும் பாருங்கள் இறைவனும் அதை உணர்வும் ஒன்று என்ற நிலை அடைந்தவர்கள் தான் ஜீவ பிரம்மக்கிய நிலை. அப்போ இன்றைக்கு நாங்கள் பாவத்து பக்கம் இருக்கத்தால ஜீவாத்மாவாக இருக்கோம். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்க பரம்பொருள் ஆகிய உணர்வோட தொடர்பு உள்ளது பரமாத்மாவாகி அந்த பரமாத்மா தான் நாங்கள் என்ற உண்மை நிலையை அறிஞ்சிருவோம் ஞானத்தால். அப்போ எங்களுக்கு நீரால் நெருப்பால் எதாலையும் அழிவில்லை, நாங்கள் ஒரு உணர்வால். இப்போ நாம் அந்த உணர்வு பாருங்கள் இந்த உலகத்து பக்கம் சார்ந்து இந்த புலங்கள் பக்கம் சார்ந்து இந்த உடம்பு தான் நாங்கள் இந்த பணம் தான் நாங்கள் இந்த வேலை தான் நாங்கள் அப்படின்ட்டு மயங்கி போய் கிடக்கிறோம் நாங்கள். அப்போ அதில் அந்த மயக்கத்திலிருந்து இந்த மாயையிலேருந்து விடுபட்டு உள்ளுமுகமாக போகிறோன்னே இந்த மாயிலிருந்து விடுபட்டு அந்த ஞானத்தின் மூலம் நாங்கள் யார் என்று அறிந்து தன்னை அறிந்தவனுக்கு தரணியிலே இது கேடு என்று சொல்லுவோம். அப்போ தன்னை அறிஞ்சால் தான் உணர்வுக்கு இந்த தரணியில் ஒரு கேடும் வரா. நாங்கள் உணர்வு மயமானவர். அப்போ அந்த தன்னை அறிந்தாண்டே நான் உணர்வு கொண்டு அறிஞ்சோடனே நம்மளுக்கு இந்த தரணியில் ஒரு கேடும் வரா. ஏண்டா நீரால் நெருப்பால் எதாலையும் அழிக்கலை உணர்வை, உருவத்தை தான் அழிக்கலாம். அப்போ அந்த உருவத்தை சார்ந்திருக்கத்தால் நாங்கள் அழிகிறாள்ன்னு சொல்லுவோம். இப்போ உருவத்தை சார்ந்து தான் நாங்கள் வேலை செய்யணும். இப்போ உணர்வு எண்ணற்ற சக்திகள் உலகத்துக்குள்ளே இருக்காங்க. அந்த எண்ணற்ற சக்திகளும் உருவத்தின் மூலம்தான் வெளிக்காட்டும். அந்த உருவம் செய்கிற செயல் தன்மை பண்பு குணங்களை வச்சு தான் அதுக்குள்ளே என்ன சக்தி என்று கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த சூட்சமான அந்த கடவுள் பாருங்கள் அவரை கண்டுபிடிக்கிறேன்டா அதுக்கு ஒரு உருவம் வேணும். அந்த உருவத்தின் மூலம் அவர் செய்கிற வேலையை வச்சு இது நல்லதா கெட்டதான்னு அவங்க அறியலாம். அப்போ அதுக்குரிய ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம் காயத்ரி மந்திரம். அப்படிப்பட்ட மகா மந்திரம் நம்மளுக்கு என் குருநாதரால் மனமுகந்து கலியுகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த மகா மந்திரத்தை சூரிய சக்தியாகிய காயத்ரி பாருங்கள் அந்த சூரியனுக்குரிய அந்த சூரிய சக்தியாகிய காயத்ரி மந்திரத்தை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள் எங்களுக்கு அந்த சூரியனை நினைச்சி எங்களுக்கு அதை சொல்லி தியானம் பண்ணுவதற்கு பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனால தான் அந்த வழியை காட்டினார். வையத்துள் வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லி அந்த தவத்தின் மூலம் வாழ்ந்தவர்கள் எல்லாம் வையத்துள் பாருங்கள் ஞானத்தின் மூலம் சரியாக வாழ்ந்து இதை தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார். உன் குருவிற கையால்
உன் குருவை ஒரு கையால் பிடிச்சி கொண்டு மறு கையால் நீ கடமையாற்றும் போது உன்னுடைய எல்லா கடமைகளையும் நீ சரியாக செய்யும் போது குரு உன்னை பிடிச்சிடுவாராண்டா. அப்போ அது மாதிரி உள்முகமாக நாங்கள் தவம் பண்ணி கொண்டு இந்த குருவோட நம்ம தொடர்பு கொண்டு அந்த அந்தராத்மா தான் குரு, அவரோட நம்ம தொடர்பு கொண்டு வெளியில் நம்ம கடமையாற்றும் போது சரியாக கடமையாற்றுவோம். அப்போ சரியாக கடமையாற்றும் போது இறுதியில் பாருங்கள் எங்களுக்குள்ள உணர்வோடு நம்ம பாருங்கள் இரண்டரை கலக்கிற நிலை தான் ஒரு பேரானந்த நிலை. அப்போ எண்ணங்களை கடந்து பேரானந்தம், எண்ணங்களை கடந்து தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேரானந்த நிலை அடைஞ்சி அந்த பேரானந்தமாக இருந்து நம்ம உலகத்தில் ஞானத்தின் மூலம் பாருங்கள் சந்தோஷமாக வழி நடத்தக்கூடிய ஒரு வழியைத்தான் எங்களுக்கு இறைவன் காட்டியிருக்கிறார். அப்படி தான் எங்களை உருவமைச்சு படைச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மகா சக்தி படைச்ச வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினிலே